Hi friends, welcome back to my YouTube channel Shalini's ChalkTalk. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அதில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். நான் இப்போ 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை அந்த பேனில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு கப் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கிரான்பெரிஸ், கிரேப்ஸ், செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரும் 1 ஸ்பூன் சின்னமன் பவுடரும் போட்டுக்கிறேன். இப்போது இது கூட 1 ஸ்பூன் ஆரஞ்சோட தோலை சீவி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதில் 3/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கேக் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணது அப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச மைதா மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்பேட்டுலா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதோட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கட் பண்ண வால்நட், cashew, பாதாம் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ஜூஸில் குக் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போது கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் பட்டர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் பேப்பரும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டரை வந்து அதில் போட்டுக்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு முறை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட்டட் ஓவன், ஓடிஜி எதுவாக இருந்தாலும் இது வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Please like, share and subscribe to Shalini's ChalkTalk YouTube channel for more videos.